ஆயுத பூஜைக்கு முந்தைய நாள் கிளீனிங் vlog இது. செம்ம ஹெக்டிக்கா இருந்துச்சு. அன்னைக்கு ஏகப்பட்ட கிளீனிங் வேலைகள். கிச்சன்ல இருக்கும் வால் மவுண்டட் ஷெல்ஃப்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் சண்டேவே கிளீன் பண்ணிட்டேன். ஸோ டியூஸ்டே கிளீனிங் போது மறுபடியும் தூசி ஆகாம இருக்க மூடி வச்சுட்டேன். ஆக்சுவலி செம்ம கோல்ட் அண்ட் ரன்னிங் நோஸ், உடம்பே முடியல. இருந்தாலும் ஆயுத பூஜைக்கு ஆயத்தமாக மாஸ்க் போட்டுக்கிட்டு களத்துல இறங்கியாச்சு. கிச்சனோட ஒரு சின்ன ஸ்பேஸ கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்க்க தான் சின்ன ஸ்பேஸா இருக்கும். ஆனா கிளீனிங்னு கை வச்சா அது பாட்டுக்கு பல மணி நேரத்தை முழுங்கிடும். அப்படிதான் டியூஸ்டேவும் ஆச்சு. இந்த 2 கடப்பா கல்லு, அது மேல போட்டிருக்கிற ஷெல்ஃப் லைனர்ஸ், அதுக்கு கீழே இருக்கிற 3 ஸ்டாண்ட்ஸ் கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு 3 மணி நேரம் மேல ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் போய் படுத்துட்டேன். மறுபடியும் 3 மணிக்கு வீடு ஒற்றை அடிக்கும் வேலைகள் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபேன் தொடச்சு பெருக்கி மாப் போட்டுன்னு அந்த வேலைகள் முடியவே ஈவினிங் 5:15 ஆகிடுச்சு. அப்பவும் வேலைகள் முடியல. முக்கியமான வேலை பாக்கி இருந்துச்சு. குளிச்சுட்டு வந்து பூஜை ரூம் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணேன். பூஜா ஷெல்ஃப்ஸ் ஃபுல்லா எம்டி பண்ணி படங்களை தொடச்சு போட்டு வச்சு பூஜை பாத்திரங்களை தேய்ச்சி வச்சுட்டேன். ஆயுத பூஜை அன்னைக்கு காலையில தான் விளக்குக்கெல்லாம் போட்டு வச்சேன். நாம ஒரு பிளான் போட்டா ஆண்டவன் இன்னொரு பிளான் போடுவார் என்கிற மாதிரி மார்னிங் கிச்சன் அண்ட் வீடு கிளீனிங், ஆஃப்டர்நூன் செஷன்ல பூஜா ரூம் கிளீனிங்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா மொத்த பிளானும் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. பூஜை ரூம் கிளீனிங் கம்ப்ளீட்டா முடிச்சு ஏறக்கட்ட நைட்டே ஆகிடுச்சு. நடுவுல ஈவினிங் வெளியே போய் பூ, பூசணி, தேங்காய், எலுமிச்சை பழம், தோரணை, மாயிலை மற்றும் பூஜைக்கு தேவையான மற்ற பொருட்கள் எல்லாமும் வாங்கிட்டு வந்தோம். 2 தேங்காய்க்கு 106 ரூபாய் பில்லு போட்டுட்டாங்க. எனக்கு மினி ஹார்ட் அட்டாக் வந்ததுதான் மிச்சம். 40 ரூபாய் கொடுத்து வாங்கின தோரணத்தை வண்டியில மாட்டிட்டு இன்னொரு கடைக்குள்ள போயிட்டு வெளியே வந்து பார்த்தா தோரணத்தை காணோம். 2வது ஹார்ட் அட்டாக்கும் வந்துடுச்சு. எப்படியோ பல கோளாறுகளுக்கு நடுவுல ஆச்சா போச்சான்னு ஆயுத பூஜைக்கான வேலைகள் முடிஞ்சது. உடம்பு முடியலனாலும் பெண்கள் நாம எப்படியோ இழுத்து போட்டு வேலைகளை செஞ்சிடுறோம். ஆனா ஆண்கள் கண்களுக்கு தான் இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. இன்னொரு ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம். பாய்.